எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறப் போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்க ஒரத்தநாடு தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 12 முறை இந்த இடத்துல எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த 12 முறை எலெக்ஷன்கள்ல அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, 1984, 1991, 2001, 2006, 2011, 2021ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுக சார்புல 1971, 1977, 1979, 1996, 2016ல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1980ல இங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 6 முறை திமுகவும், 5 முறை அதிமுக 6 முறை அதிமுகவும், 5 முறை திமுகவும், 1 முறை இந்திய தேசிய காங்கிரஸும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒரத்தநாடு சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்தரலாம். அந்த வகையில நம்ம 2 சட்டமன்ற தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில டிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. டிஎம்கே சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 84,378 வாக்குகளும் 47.40% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து வைத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் ஏடிஎம்கே சார்பில் போட்டியிட்டு 80,733 வாக்குகளும் 45.30% பெற்று அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இப்ப இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகல இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் அவர்களோட ஆதரவு அணியில இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து திமுகவோட இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் தேமுதிக தான் இந்த இடத்துல வந்து பி ராமநாதன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 6,351 வாக்குகளும் 3.6% பெற்று இந்த இடத்துல 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எம் கந்தசாமி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இந்த தொகுதியில 1,0891 வாக்குகளும் 1.10% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 2021 தேர்தலில் அதிமுக சார்பில் வைத்தியலிங்கம் அவர்கள் தான் இந்த இடத்துல போட்டிட்டு இருக்காரு. அவர் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு. அவர் பாத்தீங்க அப்படின்னா 90,063 வாக்குகளும் 47.20% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே திமுக சார்பில் அதே ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 61,228 வாக்குகளும் 32.10% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சேகர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 26,022 வாக்குகளும் 13.60% பெற்று இந்த இடத்துல திமுகவோட தோல்விக்கு மிகப்பெரிய அளவுல வழிவகை செஞ்சிருக்காரு டிடிவி தினகரன் அவர்களோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இடம் வந்து 2 பேரும் ஒன்றிணைச்சிருக்காங்க. பட் ஆனா வைத்தியலிங்கம் அவர்கள் திமுக பக்கம் போயிருக்காரு. ஸோ எல்லா பக்கம் மைனஸ் ஆகி பிளஸ் ஆயிருக்கு. அந்த வகையில பாக்குறப்ப அதிமுகவுக்கும் பிளஸ் ஆயிருக்கு, மைனஸ் ஆயிருக்கு, திமுகவுக்கும் மைனஸ் ஆயிருக்கு, பிளஸ் ஆயிருக்கு. பார்க்கலாம் அந்த தொகுதி எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எம் கந்தசாமி அப்படிங்கிறவர் மீண்டும் போட்டிட்டு 9,050 வாக்குகளும் 4.7% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒரத்தநாடு தொகுதி நாடாளுமன்ற தொகுதி மக்களவைத் தேர்தல் பார்த்தலாம். அந்த வகையில் நம்ம 2 மக்களவைத் தேர்தல் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியா வரும். தஞ்சாவூரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக சார்பில் எஸ் பழனிமாணிக்கம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 94,859 வாக்குகளும் 57.69% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து அதிமுக கூட்டணியில, அதாவது என்டிஏ கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் முக்னார் கட்சியை சேர்ந்த என்ஆர் நடராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 32,813 வாக்குகளும் 19.96% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வந்து 9.70% வாக்குகள் பெற்றிருக்காரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் என் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 9,466 வாக்குகளும் 5.76% பெற்று இந்த இடத்துல 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில மீண்டும் வந்து திமுக சார்பில் போட்டிட்டு தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் எஸ் முரசொலி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இந்த இடத்துல 83,518 வாக்குகளும் 50.80% பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. பி சீனிவாசன் சிவனேசன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 27,127 வாக்குகளும்
16.54% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து என்டிஏ சார்பில் பிஜேபி சார்பில் எம் முருகானந்தம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 32,350 வாக்குகளும் 19.68% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் இந்த தொகுதியில் 2ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. நான் இந்த தொகுதியில் 2ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. நான் ஓவராலாக 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஹுமீன் கபீர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 21,355 வாக்குகளும் 12.99% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரத்தநாடு தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 4 தேர்தல்களில் இந்த இடத்துல அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சியை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 45.30%, 2019 19.96%, 2021 47.20%, 2024 16.54% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு சரிவு ஏற்பட்டு இருக்கு மக்களே. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 47.40%, 2019 57.69%, 2021 32.10%, 2024 50.80% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து இவங்க வந்து ஏறுமுகமாக இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தடவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சரிபலமாக வந்து சரிவுகளும் இணைவுகளும் இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு ஒரு பாட்டில் நெக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பட் ஆனால் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக இருக்கிறத நம்மளால உறுதியாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 1.10%, 2019 5.76%, 2021 4.7%, 2024 12.99% பெற்று இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு குறைவான வாக்குகள் வந்து இங்கே பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ஒரத்தநாடு தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துடலாம். அந்த வகையில் மொத்த வாக்காளர்களாக 2,25,372 பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 1,09,664 ஆண்களும் 1,15,702 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பழையந்தவர்கள் 6 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுவே வந்து வாக்காளர் நிலவரத்திலே வந்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 37,066 ஆண்களும் 39,107 பெண்களும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 46,936 ஆண்களும் 49,520 பெண்களும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசு நாள் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 25,661 ஆண்களும் 27,074 பெண்களும் இந்த இடத்துல வந்து வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒரத்தநாடு தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்களில் இந்த தொகுதியில் எப்படியெல்லாம் வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 1989 82.80%, 1991 76%, 1996 75.70%, 2001 68.10%, 2006 74.50%, 2011 82.10%, 2016 78.80%, 2021 82.50% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 81.13% வந்து இந்த இடத்துல வாக்குகள் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதை 100 கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுக்கணும் மக்களே. இதுதான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரத்தநாடு தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெற்றி பெற போகிறது என்னமோ திமுகவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏவா ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையில் கூட ஆர் வைத்திலிங்கம் அவர்கள் 2024 தேர்தலில் இந்த இடத்துல வெற்றி பெற்று கொடுத்துருக்கிறாரு. இப்போவும் அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் தான். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அவர் திமுக இருக்க காரணத்தினால 38.90%, 71,129 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போதான் ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்களை விட வட மாவட்டங்களை விட தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளும் சரி நிறைய பேர் வந்து திமுக இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த வகையில் பார்க்குறப்போ அதிமுகக்கு மிகப்பெரிய 2021 அவங்களுக்குன்னு ஒரு பலம் இருந்துச்சு. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இல்லை. பட் ஆனால் அதுலேருந்து 65% 35%ங்கிறது நான் ஓபிஎஸ் சசிகலா அவங்கள சொன்னாலும் 30% வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ 30%ங்கிறது அதாவது போன தடவை இபிஎஸ் அவர்கள் வாங்கின அந்த பர்சன்டேஜ் அதாவது 5-6% நினைக்கிறேன். அந்த பர்சன்டேஜில் நான் வந்து 65-35 அப்படி சொல்கிறேன் நான். ஸோ அதில் வந்து இப்போ 4% ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ அந்த 2% வாக்குகள் வந்து எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஏன்னா
ஒரு வாக்கு வித்தியாசம், ஒரு ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாலும் அது வெற்றி தானே. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 38.90% 71,129 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அந்த வகையில எப்படி வந்து ஏன்னா இந்த தடவை பொறுத்தளவுக்கு அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஸோ அத நம்ம பார்க்குறப்போ கண்டிப்பா வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்குதோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பார்க்கலாம். அது என்னென்ன இருக்க போகுது, என்ன பண்ண போற அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 37.24% 64,094 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அதிமுகவுக்கு இந்த இடத்துல வந்து போன தடவ மிக குறைவான அளவுல வெற்றி சரி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும், அது வந்து ஆர். வைத்திலிங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆளுமையினால கிடைச்சது. ஸோ இந்த தடவ வந்து அவர் திமுகவுக்கு போயிட்டாரு. அப்புறம் அவர் வாக்குகள் அந்த பக்கம் போயிருமா அப்படின்னா, போயிரும். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அது வந்து ஏன்னா கோர் ஏடிஎம்கேஸ் நெறைய இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வாங்குன 42% வாக்குகளையும் நம்ம வந்து ஒரு அனலைஸ்குள்ள பிரிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல அது ஒரு டீவியேட் ஆகும். ஸோ அந்த டீவியேஷன் போறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இந்த கூட்டணியில இணைஞ்சிருக்க காரணத்தினால, ஸோ அது எந்த மாரி இருக்கும்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இந்த மாரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில 37.24% 68,094 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவ தலைமை தாங்கி மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு 150 தொகுதிகள் டூ 160 150 தொகுதிகளுக்கு மேல குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய வெற்றிய வந்து அவங்க பதிவு செய்றதுக்கான நேரம் வந்து இந்த தடவை ஏன்னா மோடி அவர்கள் வந்து இந்த 23ஆம் தேதி வந்து பேசிட்டு போனதிலிருந்து மிகப்பெரிய அளவுல கான்ஃபிடன்ட் வந்து பாஜக நிர்வாகிகளுக்கும் சரி, அதிமுக நிர்வாகிகளுக்கும் சரி, பாமக நிர்வாகிகளுக்கும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற நிர்வாகிகளுக்கும் சரி, தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சேர்ந்தவங்க, இன்னும் புரட்சி பாரதம் இருக்கு. அப்புறம் ஜான் பாண்டியன் அவர்களோட கட்சி இருக்கு. ஏ.சி. சண்முகம் அவர்கள் கட்சி இருக்கு. ஸோ அந்த வகையில இவங்க ஒரு பில்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவிலான வாக்குகள வந்து வாங்குறதுக்கு. ஏன்னா நெறைய சமூக மக்கள் வந்து அவங்களுக்கு ஒன்றிணைந்து இருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த தடவை என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய பலத்த வச்சிருக்காங்க. ஸோ அது எந்த மாரியான ரிஃப்ளெக்ட் வந்து 2024 தேர்தல்ல பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9.52% 17,407 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத அவங்க உறுதியா தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா, இந்த வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா சீமான் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இப்பதான் வந்து தேர்தலுக்கு வந்து 4வது அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த 10 வருஷ தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல வந்து அவங்க ஒரு டபுள் டிஜிட் வாக்குகள வந்து தஞ்சாவூர்ல நெருங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்துல வந்து தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற ஒரு புது கட்சி வந்ததுனால, மிகப்பெரிய அளவுல சஃபர் ஆக போறது டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் நாம் தமிழர் கட்சியும் தான். ஸோ அது எந்த மாரியா வந்து கேரி ஓவர் பண்ணிட்டு இந்த வாக்குகள எப்படி வந்து ஹோல்ட் பண்ண போறாரு சீமான் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி கட்சிகளோட தன்னோட இணைவு மிகப்பெரிய அளவுல இருக்காது அப்படிங்கிறத அவர் உறுதியா தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ ஏன்னா இன்னும் அரசியல் நிலைப்பாடு அப்படியே இருக்கு மக்களே. அவர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனக்குன்னு ஒரு கொள்கை பிடித்த மக்கள் வந்து என் கூட இருக்காங்க. ஸோ அவங்கள வைத்து நான் மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறத வந்து அவர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அவரோட நல்ல எண்ணத்துக்கு மிகப்பெரிய அளவுல அவருக்கு சப்போர்ட் கிடைச்சு வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அந்த வகையில ஏன்னா அரசியலுங்கிறது மிகப்பெரிய அளவுல இப்போ வந்து ஒரு அது ஒரு அது ஒரு கேம் ஆயிடுச்சு. அது ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு கேம். அந்த கேம்ல வெற்றி பெற்றா மட்டும் தான் நம்மளுக்கான பதக்கங்கிற அந்த பதவி கிடைக்கும் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவுல எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா இது வந்து மக்கள வந்து நம்ம எப்படி வந்து ஏன்னா மக்களாட்சிங்கிறது போய் வந்து இது சுயாட்சி அப்படிங்கிற மாரி ஆயிட்டுருக்கு. ஸோ அந்த மக்கள் வந்து கண்டிப்பா எல்லாரும் விழிப்புணர்வோட நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு பிரிச்சு பார்த்து ஏன்னா ஏடிஎம்கேலயும் நல்லவங்க இருக்காங்க, டிஎம்கேலயும் நல்லவங்க இருக்காங்க, நாம் தமிழர்லயும் நல்லவங்க இருக்காங்க, தமிழக வெற்றிக் கழகத்திலும் நல்லவங்க இருக்காங்க. சுத்தி இருக்கிற எல்லா கட்சியிலும் நல்லவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து நீங்க நல்ல வாக்குகள செலுத்தணும் அப்படிங்கிறது இந்த அருமை தம்பியோட ஆசை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தளவுக்கு 13.14% 24,035 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்பதான் வந்து அவைங்க வந்து புதுசா கட்சி தொடங்கி அவங்க வந்து 2 வருஷம் ஆயிற்று. பட் ஆனா அதுக்காக வந்து பிரச்சாரங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல அவங்க இன்னும் பண்ணல. 2026 தேர்தல் விஜய் அவர்களுக்கு அந்த ஒரு ஃப்ரேம வச்சே பண்ணிறணும் அப்படிங்கிறத வந்து ஏன்னா அந்த தலைமைய நம்பி மிகப்பெரிய அளவுல ஏன்னா தலைவன் சரியா இருந்துட்டா கூட்டம் சரி மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் உணர்த்திக் கொண்டே இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கே, டிஎம்கே இல்ல நாம் தமிழர் கட்சி மத்த கட்சிகள்ல வந்து ஃபர்ஸ்ட் டயர் முதல் தரம் இருப்பாங்க, 2ஆம் தரம் இருப்பாங்க, 3ஆம் தரம் இருப்பாங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா இசட்ல இருந்து அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ இது ஒரு நல்ல ஒரு
ஜனநாயகத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வாக்காளர்கள் வந்து கிடைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அது பத்தாது. கண்டிப்பா வந்து இந்த இந்த பெர்சன்டேஜ் வச்சு விஜய் அவர்களால வெற்றி பெற முடியுமா அப்படின்னா, அது சீமான் அவர்கள் மாரி தான். ஆனா சீமான் அவர்கள் வந்து 8% இருந்தாலும், நாம் தமிழக வெற்றிக் கழகம் 18% வந்து இந்த தடவ வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அத வந்து 48% வாங்கி வெற்றி பெறணும் அப்படின்னா, மக்கள் எல்லாரும் ஒன்றிணையணும். அது வந்து திமுக, அதிமுக மீறி தமிழக வெற்றிக் கழகம் எப்படியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு 2026ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தந்த மாதிரியான கூட்டணிகள் அமைந்ததுன்னா மேல்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக எல்லாம் இருந்துச்சாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, 37.24% வாக்குகள் வந்து இந்த தொகுதியில் ஒரத்தநாடு தொகுதியில வாங்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வெற்றி பெறும் அளவிற்கும் வாக்குகள் இருக்கு மக்களே. ஏன்னா இந்த டெல்டா விவசாயிகளோட பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய அளவில் மேலோங்கி இருந்தது போன 2025ல். ஸோ அதை வந்து மக்கள் மனதில் இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வாஷ் அவுட் வந்து திமுகவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆஹ், அதாவது திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து திமுகவை இப்போ வரைக்கும் அதிமுகவால் அசைக்க முடியல. 2011 தேர்தல் அசைச்சு பார்த்தாங்க. பட் ஆனால் தஞ்சாவூர்ல அதிகமாக நடக்கல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக மேல மிகப்பெரிய அளவில் பற்றுல இருக்க இந்த தஞ்சாவூர் மக்களை எப்படி வந்து அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி சமாளிக்க போறாங்க, அவங்க கன்வின்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஆர்வமா இருக்கு. ஸோ அது எந்த மாதிரி இப்படி பண்ணி வெற்றி, ஏன்னா அவங்கள வெற்றி வித்தியாசங்கள் மட்டும்தான் நம்மளோட கன்வின்சிங்கா இருக்கும். பார்க்கலாம் அது அதிமுக கூட்டணி என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎஃப், தேசிய கட்சி, மக்கள் நீதிமை, மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இவங்களோட கூட இருக்க காரணத்தினால 38.90% வந்து இந்த இடத்துல வாக்குகள் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம்லாம் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமை மிக்க கட்சியா இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து திமுகவோட வெற்றிக்கு வந்து சிபிஐ, சிபிஎம் எல்லாம் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மிக உறுதுணையா இருக்க காரணத்தினால இந்த தடவையும் அவங்களோட தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 38.90% வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போக திமுகவில் வைத்தியலிங்கம் அப்படிங்கிற ஒரு ஆளுமை வந்து இந்த தொகுதியில் வந்து மிகவும் பரிச்சயமான ஒருத்தர் இருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட வெற்றியை வந்து மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல பதிவு செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. அது எந்த மாதிரியான வெற்றி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 9.52% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனிச்சு தான் போட்டிடுவோம் அப்படிங்கிறத அவங்க உறுதியாக தெரிவித்த காரணத்தினால இந்த வாக்குகள் வந்து கூட்டணிகளோட அவங்களை யாரும் வச்சு பேச முடியாது மக்கள். ஏன்னா கூட்டணிகளை பற்றி அவங்களும் விவாதிக்கிறது இல்லை. ஸோ நம்மளுக்கும் வந்து இந்த கூட்டணிகள் இருக்குமா, அந்த கூட்டணிகளாக இருக்குமா, ஏன்னா நாம வந்து கூட்டணிகள் பண்ணணும், கூட்டணிகளை வந்து இதில் விவரிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இதுக்கே ஒரு 30 நிமிஷம் மேலே வேணும். ஏன்னா அந்த மாதிரியான இப்போனா நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் ஒருவேளை வந்து இந்த கூட்டணிகள் அமைஞ்சங்காட்டி ஓகே, இதான் முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு இருந்தால் இப்போ வந்து இவங்களோட வந்து பிஜேபி சேர்ந்தாலோ இல்லை சிபிஐஎம் சேர்ந்தாலோ இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்தாலோ இந்த மாதிரியான வாக்குகள் நாம் தமிழர் கிடைக்கணும்னு சொல்லலாம். பட் ஆனால் எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில் தனிச்சு தான் போட்டிடுவாங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னா 9.52% கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் இதே நிலை தான். அந்த வகையில் பார்க்குறப்போ தனிச்சு போட்டிட்டாங்கன்னா 13.14% வாக்குகள் வாங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல கூட்டணிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவான அளவில் தான் இருக்கு. ஸோ அது எந்த மாதிரி எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புறோம். ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு தெரிவிக்குமாறு நன்றி கலந்த வணக்கத்துடன் தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.